வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் அண்ட் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னால் என்னென்னா a group of people who come together to contest and hold power in the government if they won in the election. அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒன்றா ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்கன்னா அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். சப்போஸ் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எலெக்ஷனில் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் எலெக்ஷனில் தோற்றவங்க அவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரே ஐடியாலஜி இருக்கவங்க அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு பார்ட்டிஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா எலெக்ஷனில் ஜெயிச்சாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஒரு 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லீடர், ஆக்டிவ் மெம்பர்ஸ் அந்த சப்போர்ட்டர்ஸ். இதில் சப்போர்ட்டர்ஸ்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஓட் போட்டவங்களாம் அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஆக்டிவ் மெம்பர்ஸ்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸை வந்து சில பேர் பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்கள தான் நம்ம ஆக்டிவ் மெம்பர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ லீடர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா அவங்க வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு எந்த கேண்டிடேட் வந்து அங்கே வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கான்ஸ்டியூன்சிலையும் எந்த கேண்டிடேட் நிற்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கும். ஸோ அந்த ஐடியாலஜியை எந்த டைரக்ஷனில் அவங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்கில் வந்து அவங்க டிசைட் பண்ணி அதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு எலெக்ஷனில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் எலெக்ஷனில் அவங்க ஜெயிக்கலைன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு யார் அதிகமாக மெஜாரிட்டி யார் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. செகண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 51% ஜெயிச்சிருக்காங்க, எலெக்ஷனில் ஓட் வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒய்ங்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அதோட கொஞ்சம் கம்மியாக ஓட் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அவங்க வந்து அப்போசிஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட பாலிசி சப்போஸ் ஏதாச்சும் மக்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி இருந்தாலோ அப்படி இல்லைனா அவங்கள பெனிஃபிட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லைன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்போசிஷன் பார்ட்டியோட வேலை. அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் பப்ளிக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பப்ளிக் மட்டும் ப்ரொட்டஸ்ட் பண்ணாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்களுக்காக ரெப்ரசன்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது பப்ளிக்கு, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்தால் நல்லது இருக்கும் அப்படிங்கிறது சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயின் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பப்ளிக்கும் கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கும் ஒரு லிங்காக அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விஷயம் தெரியாதவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கன்சர்ன் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட ரைட்ஸு இல்லைன்னா இந்த பெனிஃபிட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட ஒரு 2 கவர்மெண்ட் அஃபிஷியலுக்கும் பப்ளிக்கும் ஒரு லிங்காக வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ 1 பார்ட்டி சிஸ்டம் இருக்குது, 2 பார்ட்டி சிஸ்டம் இருக்குது, மல்டி பார்ட்டி சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ 1 பார்ட்டி சிஸ்டம்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்னா காம்படிஷன் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து மக்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ஓட்டே போடாமல் விட்டுருவாங்க. சப்போஸ் ஓட்டு போடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேண்டிடேட் சாட்டிஸ்ஃபைடா இல்லை சாட்டிஸ்ஃபை இல்லையா, அதாவது எஸ் ஆர் நோ அது மட்டும் தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலாக மற்ற எலெக்ஷனில் நம்மளுக்கு தெரிஞ்ச எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தவங்களை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ஆப்ஷனே ஒன்று தான். ஸோ ஒன்று ஓட்டு போடாமல் விட்டுருவாங்க. சப்போஸ் அப்படியே ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் அவங்க ஓகேவா இல்லையாங்கிற விஷயத்தை மட்டும்தான் இந்த 1 பார்ட்டி சிஸ்டமில் பண்ணுவாங்க. ஸோ இந்த 1 பார்ட்டி சிஸ்டம் எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைனா, நார்த் கொரியா, கியூபாலாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டி சிஸ்டம். இந்த 2 பார்ட்டி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே தான் யார் எலெக்ஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிற போட்டி நடக்கும். ஸோ இதில் வந்து அந்த மெஜாரிட்டி ஓட் சிஸ்டம் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த சிஸ்டம் வந்து எந்த கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா, அப்புறம் வந்து கிரேட் பிரிட்டன் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம்.
ஸோ இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் தான் மோஸ்ட் காமனாக நிறைய கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்தியாவில் வந்து நம்ம இந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, மோர் தென் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறையா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் யார் வேணாலும் ஜெயிச்சு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது யார் மெஜாரிட்டியை வாங்குறாங்களோ அவங்க வந்து இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் மெஜாரிட்டி வந்து அவங்ககிட்ட இல்லை, அந்த நிலைமையில் இருக்கும்போது டூ ஆர் மோர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்றா சேர்ந்து எங்கள்கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கொலிஷன் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது அங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் இருக்காது, மோர் தென் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டூ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இல்லைன்னா மோர் தென் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருப்பாங்க. அவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அலையன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூபிஏ இருக்குது, என்டிஏ இருக்குது, லெஃப்ட் ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் இதில் இல்லை. ஒரு அலையன்ஸில் மோர் தென் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் கொலிஷன், அந்த கவர்மெண்ட்டை தான் நம்ம கொலிஷன் கவர்மெண்ட் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மெஜாரிட்டி வந்து ஒரு 51% சீட்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குன்னா, அந்த 51% வந்து ஒரே பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லாமல் ஒரு 2 பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்த்தா தான் அந்த 51% வருதுன்னா அதை தான் நம்ம கொலிஷன் கவர்மெண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த சிஸ்டம் வந்து சில பீப்புள்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் ஒரு ஐடியாலஜிஸ் இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து மோர் தென் 1 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்றா சேரும்போது ஐடியாலஜிஸ் டிஃபர் ஆகும்போது அங்கே என்ன கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அது வந்து அவங்களுக்கு சப்போஸ் அதில் வந்து முரண்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது டிசிஷன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வந்து ஸ்டெபிலிட்டி கவர்மெண்ட் அங்கே வந்து ஃபார்ம் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எந்த சிஸ்டம் நம்ம கண்ட்ரிக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற ஒப்பீனியனை நீங்கள் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வை டு வி நீட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக கூட நிற்கலாம். பட் ஆனால் எதுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க. ஸோ அப்போ வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. பட் ஆனால் உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்ஸை பற்றியும் தெரியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி ஒருத்தர் பற்றி இல்லை 2 பேர்த்த பற்றி தெரியும். பட் ஆனால் இன்னும் ஜென்ரலாக பேசும்போது ஜென்ரல் பப்ளிக் பார்க்கும்போது நிறைய பேருக்கு விஷயம் இண்டிவிஜுவல் கேண்டிடேட் பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி மக்களுக்கு தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ஐடியாலஜிஸ் என்ன, அவங்க எதை நோக்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க, மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணுறாங்கிறது அவங்க மக்களுக்கு தெரியும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டுக்கு சீட் கொடுக்குறாங்கன்னா, ஸோ அந்த கேண்டிடேட் இதை அவரோட அப்ஜெக்டிவ் இதுதான், அவரோட ஐடியாலஜி இதுதான் சொல்லிட்டு பப்ளிக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து ஓட்டு போடுறது பப்ளிக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இருக்குது, ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இல்லை ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸான்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு ரெக்கக்னைஸ் பண்ணோன்னா சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது கண்டிஷன் என்னென்னா, அவங்க வந்து அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட் இன் அசம்பிளி ஆர் லோக்சபா எலெக்ஷன்லாம் வாங்கியிருக்கணும். அதுவுமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆர் மோர் ஸ்டேட்ஸில் வாங்கியிருக்கணும். அது அப்புறமா 4 சீட்ஸ் இன் லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கணும், ஏதோ எந்த ஸ்டேட்லேருந்து வேணாலும். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தால் நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா win at least 2% of total Lok Sabha seats in Lok Sabha general election, and these seats have to be won from at least 3 states. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2% ஆஃப் லோக்சபா சீட்ஸ் வந்து லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அதாவது இப்போ லோக்சபா சீட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஜென்ரலாக 545 இருக்குது. ஸோ இதில் 2% பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 11 சீட்ஸாக ஜெயிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த 11 சீட்ஸ் வந்து ஒரே ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் 3 ஸ்டேட்ஸ்லேருந்து ஜெயிச்சிருக்கணும். அப்படி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அவங்கள நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, த பார்ட்டி இஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ ஸ்டேட் பார்ட்டி இன் அட்லீஸ்ட் 4 ஸ்டேட்ஸ். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி 4 ஸ்டேட்டில் ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக ரெக்கக்னைஸ் ஆயிருந்துச்சுன்னா அந்த பார்ட்டியை வந்து நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா அவங்க வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் ரெக்கக்னைஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து அவங்கள வந்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா
அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் யார் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரெக்கக்னேஷன் எப்படி கிடைக்கும், அதோட கண்டிஷன்ஸ் என்ன. ஸோ அந்த ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ன பண்ணா, செக்யூர் அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட் அண்ட் வின் அட்லீஸ்ட் 2 seats இன் அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அதில் டோட்டலாக நடக்கிற வேலிட் ஓட்டில் 6% ஆஃப் ஓட்டாச்சும் அவங்க வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 சீட்டாச்சும் அந்த அசம்பிளி சீட்டாச்சும் அவங்க ஜெயிச்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அட்லீஸ்ட் 6% ஆஃப் வேலிட் ஓட் அவங்க வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 6% ஆஃப் வேலிட் ஓட் வாங்கியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அட்லீஸ்ட் 1 seat இன் லோக்சபா ஜெனரல் எலெக்ஷன். ஸோ முன்னாடியில் பார்த்தீங்கன்னா 2 seat வந்து ஸ்டேட் அசம்பிளியில் ஜெயிச்சிருக்கணும். இந்த செகண்ட் கண்டிஷனில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் வேலிட் ஓட் மினிமம். அது மட்டும் இல்லாமல் லோக்சபாவில் ஒரு சீட்டாச்சும் ஜெயிச்சிருந்தா அவங்கள ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. தேர்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3% ஆஃப் சீட் ஆர் அட்லீஸ்ட் 3 seats விச் எவர் இஸ் மோர் இன் அ அசம்பிளி ஜெனரல் எலெக்ஷன். ஸோ வந்து 3 seats ஜெயிச்சிருக்கணும், அட்லீஸ்ட் 3 seats ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 3% ஆஃப் சீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக வந்து அசம்பிளி எலெக்ஷனில் 100 இருக்குன்னா அதில் வந்து 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க சீட்ஸ், டோட்டல் சீட்ஸ். அப்படி இருந்தாங்கன்னா 6 சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்கணும். இதில் வந்து வின் அட்லீஸ்ட் 3% ஆஃப் சீட்ஸ் ஆர் அட்லீஸ்ட் 3 seats விச் எவர் இஸ் மோர். அப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்டில் வந்து 200 seats இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக 6 சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்கணும். இப்போ சப்போஸ் 50 seat தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 50 seat தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு 2 சீட்டாச்சும் அவங்க ஜெயிக்கணும். பட் ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் எவர் இஸ் மோர் அப்படின்னா அட்லீஸ்ட் 3 seat மினிமம் 3 சீட்டாச்சும் ஜெயிக்கணும். அப்போ பெர்சன்டேஜ் கணக்கில் 3 seatக்கு மேலே ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்போ அதை தான் கண்டிஷனாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி 200 seat ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அசம்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ 3% எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 6 seats வரும். அப்போ கண்டிப்பாக 6 seats வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஜெயிச்சாதான் இதில் வந்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வின் அட்லீஸ்ட் 1 out of every 25 seats ஃப்ரம் அ ஸ்டேட் இன் லோக்சபா ஜெனரல் எலெக்ஷன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் லோக்சபா சீட்ஸ் இத்தனை அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு 40 seatsனா அப்போ வந்து அவங்க கண்டிப்பாக 2 சீட்டாச்சும் ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிச்சாங்கன்னா அவங்கள வந்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் அட்லீஸ்ட் 8% ஆஃப் த டோட்டல் வேலிட் ஓட் இன் அன் அசம்பிளி ஆர் அ லோக்சபா ஜெனரல் எலெக்ஷன். அதாவது டோட்டலாக 8% டோட்டலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் எலெக்ஷனில் மொத்தம் 1000 ஓட்டு தான் அவங்க 1000 ஓட்டு தான் வேலிட் ஓட்டாக இருக்குன்னா அவங்க மினிமம் 80 ஓட்ஸ் ஆச்சும் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் யார் ரெக்கக்னைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வந்து ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இல்லை நேஷனல் பொலிட்டிக்கல் பார்ட்டியா அப்படிங்கிற ரெக்கக்னேஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த பவர் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 மூலமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ரெக்கக்னேஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பவர் கிடைக்கிது. ஓகே, தேங்க்யூ.